பிரைஸ் த லார்ட். இந்த உலகத்தில் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோரை பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் மீது அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் காட்டுவார்கள். அதே நேரம் அந்த குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது கண்டிப்பார்கள். கண்டித்தும் கேட்காத பட்சத்தில் கோபத்தை காட்டுவார்கள். அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த தாய் தந்தையரை போல நேசிக்க வேண்டும். உங்கள் தகப்பனை போல நீங்கள் நேசிக்கும் பொழுது, நீங்கள் நல்லது செய்யும் பொழுது உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறது போல, நீங்கள் பாவத்தை செய்யும் பொழுது, உங்கள் பரிசுத்தத்தை சீர்குலைக்கிற காரியங்களை செய்யும் பொழுது, பிறருக்கு விரோதமாக நீங்கள் செயல்படும் பொழுது, உங்கள் நாவினால் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது, எல்லாவற்றிற்கு மேல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது உங்களை கடிந்து கொள்வார். கடிந்து கொண்டும் நீங்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் உங்கள் மீது கோபத்தை காட்டுவார். ஆனால் இந்த கோபத்தினால ஆண்டவர் உங்கள் கூட பேசவே மாட்டார்னு நினைக்கிங்களா? கண்டிப்பாக இல்லை. சங்கீதம் 30:5, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கோபம் மொத்தமே இவ்வளோ தாங்க. ஈவினிங் அந்த கோபத்தை ஆண்டவர் காட்டினா, காலையில் எழும்பி பார்த்தா ஒரு உற்ற நண்பனை போல, ஒரு அன்பான தாய் தந்தையரை போல மீண்டும் உங்களிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் எப்பொழுது பேசுவார் என்று தெரியுமா? உங்களுடைய தவறுகளை நீங்கள் உணர்வடைந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு வெளிவரும் பொழுது. இன்றைக்கே நீங்கள் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியம் எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வெளியில் வாங்க. ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய பாடுகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உடனடியான ஒரு விடுதலையை காண்பீங்க. ஹேவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.